தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் டெல்லியில் நாடகமாக அரங்கேற்றப்பட்டது. தேசிய நாடக பள்ளியின் மாணவர்கள் அதனை இயக்கி நடித்தது காண்போரின் இதயத்தை பிடிவதாக இருந்தது. டெல்லியில் உள்ள தேசிய நாடக பள்ளியின் இறுதி ஆண்டு மாணவர் பாலசுப்ரமணியம் தனது பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நாடகமாக எழுதி இயக்கி அரங்கேற்றினார். ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியேறும் மாசுவால் புற்றுநோய்க்கு கணவனை இழந்த பெண்ணின் துயர நிலை நாடகத்தின் மையக்கருவாக இருந்தது. 13 அப்பாவி உயிர்களை பறித்த காவல்துறையின் துப்பாக்கிச்சூடு அராஜகம் வீடியோ காட்சிகளாக நாடகத்தில் காண்பிக்கப்பட்டன. ஸ்டெர்லைட் ஆலையின் அதிபர் தூத்துக்குடி மக்களுக்காக பள்ளி மருத்துவமனை கட்டிக் கொடுப்பதாக பேசுவது உள்ளிட்ட காட்சிகளும் நாடகத்தில் இடம்பெற்றிருந்தன. தமிழகத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்ற வார்த்தையை உச்சரிக்கவே அரசு தடை விதிக்கும் சூழலில் தலைநகர் டெல்லியில் இந்த நாடகம் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளில் அரங்கேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.